இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஜோசியத்துல சொல்ல முடியாத விஷயங்களே கிடையாது சார். சரியா? ஒரு மருத்துவர்ட்ட போனா கூட, நமக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா தான், டாக்டர் வந்து நம்மள பார்த்து, அப்படியா? அப்படின்ட்டு அதுக்கு தகுந்தாப்புல டெஸ்ட்லாம் பார்த்துட்டு, அப்புறம் ஸ்கேன்லாம் எழுதி குடுப்பாரு. அ ஸ்கேன் எல்லாம் பார்த்துட்டு, அதுல என்ன நோயின்னு இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கு தகுந்தாப்புல ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. இன்னைக்கு பரவிக்கிட்டு இருக்கிற கிருமிகள வச்சு கண்டுபிடிக்கும்போது, இந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கே எவ்வளவோ மாசம் ஆச்சு. இல்லையா? புதுசு புதுசா வியாதிகள் வருதுன்னா, அத கண்டுபிடிக்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கே பல மாசம் ஆகுது. எல்லாரும் என்ன நோய்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பல மாசம் ஆகுது. ஒரு மிஷினுடைய உதவிய நாட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இல்லையா? மருத்துவராக இருந்தாலும் ஒரு மிஷினரியுடைய உதவிய நாட வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த காலத்து வைத்தியர் கை நாடி இல்லையா? அந்த நாடிய புடிச்சா, உனக்கு ரத்தத்துல பிரச்சனை இருக்குது. உடம்புல கொழுப்புல பிரச்சனை இருக்குது. உன்னுடைய வந்து இதயத்துல பிரச்சனை இருக்குது. உன்னுடைய தலையில பிரச்சனை இருக்குது. எப்படி சொன்னார்? எப்படி சொன்னார்? அந்த முறையெல்லாம் அழிச்சு தான் இன்னைக்கு மருத்துவம், ஆங்கில மருத்துவம் உள்ள வந்து, இன்னைக்கு அத ஆட்டி வைக்கிற சூழ்நிலைக்கெல்லாம் நம்ம வந்து ஆ இது பண்ண வேண்டியதா இருக்கு. ஆங்கில மருத்துவம் யூஸ் ஆகும். எதுக்கு தெரியுமா? இப்ப விபத்து நடந்துருச்சு. வலி, பெயின் தாங்க முடியல. உடனே ஊசி போடு, மயக்க மருந்து போடு. மயக்க மருந்த குடுத்து அவனுக்கு ஆப்பரேஷன் பண்ணு, வலி தெரியாம இருப்பான். அதுக்கு யூஸ் ஆகும். ஆனா அந்த காலத்துல வண்டி வாகனமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு ஏன் விபத்து வரப்போகுது? சரியா? மரம் ஏறுவான் சார். மரம் ஏறுவான். அந்த கல் இறக்கவோ, இந்த இளநீ வெட்டவோ எதுக்கோ மரம் ஏறுவான். அங்க இருந்து தவறி கீழ விழுந்தா கை, கால் ஒடிய போகுது. இல்லன்னா சும்மா இருக்கிறவனுக்கு எதுக்கு விபத்து நடக்க போகுது சொல்லுங்க? இல்லையா? அப்ப விபத்துங்கிறது அந்த காலத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால விபத்து வராது. மத்தபடி நோயும் வராது. இயற்கையான சாப்பாடு சாப்பிட்டுருப்பேன். அவனுக்கு நோய் வர்றதும் கம்மி. அப்படியே நோய் வந்தாலும் அஜீரண கோளாறு. நீ கண்டத கழுதைய தின்றுருப்ப. சரியா? செரிக்க முடியாத, ஜீரணமாகாதத சாப்பிட்டுருப்ப. ஜீரணமாகாதத சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்லையே! இட்லி, தோசை, பூரி, பொங்கல் போடுறதே தீபாவளிக்கும், பொங்கலுக்கும் போடுவாய்ங்க. ஒரு வீட்ல கல்யாணம்னா தான் நெல்லுச்சோறு சாப்பிட முடியும். அதாவது இப்ப நம்ம சாப்பிடுறோமே ரைஸ். ரைஸ்ன்னா ஒரு வீட்ல சாப்பாடு போடுறாங்கன்னா, அந்த வீட்ல இன்னைக்கு விசேஷம். கல்யாணம். அப்படின்னா தான். மத்ததெல்லாம் என்ன திணை தானே! இல்லையா? கம்பு, கேப்ப, கேழ்வரகு இத வச்சு கூழு தானே! அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவனுக்கு எதுக்கு நோய் வரப்போகுது? அப்ப நோய்ங்கிற தாக்கம் அதிகமா கிடையாது. வைத்தியர நோக்கி போ வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே வைத்தியர நோக்கி போனாலும் அவருக்கு இத நாடிய பிடிச்சு பார்த்துட்டு, அதுக்கு தகுந்தாப்புல காட்டுல இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள பறிச்சு வந்து பச்சிலைய வச்சு வைத்தியம் பார்த்து விட்டுருவாரு. அது ஒரு நாள்ல சரியா போகும். விஷக்கடி சார். பாம்பு கடிச்சு கடுமையான பாம்பு கடிச்சு உயிருக்கு போராடி கிடந்தவன கூட காப்பாத்திருவாங்க. ஆனா இன்னைக்கு தெருவுல திரியிற நாய் கடிச்சவன காப்பாத்த முடியல. நம்ம நாட்டு மருத்துவத்தால. சரியா? தனியா ஒரு சிறையில அடைச்ச மாரி அடைச்சு போட்டு, ரேபீஸ் நோய் பரவுது. நாய் கொலைச்ச மாரி கொலைச்சு செத்து போயிறான். ஒரு நாய் கடிச்சவன நம்மளால காப்பாத்த முடியல. ஆனா அந்த காலத்துல பாம்பு கடிச்சவன காப்பாத்த முடியும். இது எங்க போய் சொல்றது? அப்ப அழிஞ்சு போச்சு. இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா? ஓலைச்சுவடி மூலியமா ஒரு சில ரகசியங்கள் மறைக்கப்பட்டுருச்சு. அது இப்படி போகுது, அது அப்படி போகுதுன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த மாரி நம்ம நாட்டு மருத்துவம் ஒரு பக்கம் போயிடுச்சு. ஒரு காலத்துல குருன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, அவருக்கு சகலகலா வித்தையும் தெரியும். இல்லையா? இன்னைக்கு இன்னைக்கு அது வந்து வியாபாரமா போச்சு. இந்த இந்த அறிவியல் ஆசிரியருக்கு அறிவியல் மட்டும் தான் தெரியும். தமிழ் ஆசிரியருக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். அப்படிங்கிற மாரி போயிட்டு இருக்கு. சரி இருக்கட்டும். செக்ஸ் சம்மந்தமா, காமம் சம்மந்தமா யாருக்கு தெரியும்? இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு கையில மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன்ல அந்த அதுக்கு தகுந்தாப்புல வெப்சைட் இருக்குது. என்னென்னமோ இதெல்லாம் இருக்குது. அதுல பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி டிவிடி பிளேயரு, சிடி பிளேயரு அத போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு கதை புக்கு இல்லையா? செக்ஸ் பட புக்கு. அதுல வந்து ஒரு படம் இருக்கும். அதுல கதைகள் போட்டிருப்பாங்க. அந்த கதைய பார்த்து படிச்சு இதுக்கு உணர்ச்சி வசப்பட்டுக்குவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஊர்ல இந்த 4, 5 பெருசு கலட்டு கட்டையெல்லாம் உட்காந்து திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருக்கும். அத தெரிஞ்சும் தெரியாம ஒளியும் மறைவா இந்த இளவட்ட பசங்க காதால கேட்பாங்க. கேள்விப்பட்டுக்குவாங்க. அதுக்கு முன்னாடி கோயில் குளத்துல அந்த சிலைய வடிச்சிருப்பாங்க இல்லையா? சிற்பத்துல. அத பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப கோயில் குளத்துல எதுக்கு அந்த சிற்பங்கள்ல வந்து அந்த நிர்வாணமா வந்து சிலை ஏன் செதுக்குறாங்க? அப்டின்னா, ஒரு பெண்ணுக்கு விவரத்த சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்பா போய் மகன்ட்ட என்ன வேணாலும் பாடம் படிக்கலாம். செக்ஸ் பாடம் படிக்க முடியுமா? சரியா? அம்மா மகளுக்கு சொல்லிக் குடுக்குறத சொல்லிக் குடுக்கலாம். சமையல் சொல்லிக் குடுக்கலாம், துவைக்கிறத சொல்லிக் குடுக்கலாம், என்ன வேணாலும் சொல்லிக் குடுக்கலாம். இத பத்தி சொல்லிக் குடுக்க முடியுமா? ஃப்ரெண்ட் போய் சொல்லிக் குடுக்க முடியுமா? யாரும் சொல்லிக் குடுக்க முடியாது. அப்ப சொல்லிக் குடுக்காம தெரிஞ்சுக்கிறோடைய விஷயம் எப்படி மக்களுக்கு புகுத்த முடியும்? அப்ப கோயில் சிற்பங்கள்ல அந்த நிர்வாண
சிலைகளை வச்சாங்க. அந்த நிர்வாண சிலைகளை வித்தியாசமான முறையில வந்து செக்ஸ் இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிலைகள்லாம் வச்சாங்க. அப்ப அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்காக தான் உண்மையிலேயே சிலைகள்லாம் வச்சாங்க. இல்லைன்னா ஒரு ஒரு புனிதமான ஒரு ஸ்தலத்துல போய் அப்படி வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது இல்லையா? மக்களுக்கு அறிவு வரணும். ஆயக்கலைகள் 64ல காமம், அதாவது செக்ஸுங்கிறது ஒண்ணு. சரியா? அதுல கில்லாடியா இருக்கிறவன் இவங்க குடும்பத்துல பிரச்சனை வராது. அதுல எவன் கில்லாடியா இருக்கிறான்னா அந்த குடும்பத்துல சண்டையே வராது சார். என்ன மீதி வாங்கினாலும் டைவர்ஸை நோக்கி போகவே மாட்டான். புரிஞ்சுதா? தாம்பத்தியத்துல கில்லாடியா இருக்கிற ஒரு ஆணை விட்டு அவன் மனைவி எக்காரணத்தை கொண்டு போக மாட்டான். அப்படி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா வீக்காரவனுடைய வாழ்க்கையில தான் டைவர்ஸ் வருது. சரியா? அப்ப அது ஒரு காரணம். ரைட். வேற என்ன பேசணும்? அப்ப நம்ம படிக்க வேண்டிய விஷயத்துல ஜோதிடத்துல நோயையும் எடுக்கலாம். சரியா? இப்ப நான் எதுக்காக ஆரம்பிச்சேன்னு அதை மறந்துட்டேன். மருத்துவத்தை போய் பார்க்கணுமா, டாக்டரை போய் பார்த்தோம்னா டாக்டர் வந்து நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு தான் உனக்கு வந்து தலையில பிரச்சனை, வயிற்றுல பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை. நம்ம ராசி சக்கரத்தை பார்த்து நடக்கிற திசா புத்தியை வச்சு உனக்கு வயிற்றுல தான் பிரச்சனை, உனக்கு தலையில தான் பிரச்சனை, உனக்கு ஸ்கின் பிரச்சனை, உனக்கு நரம்பு பிரச்சனை சொல்றோமா? சொல்ல முடியுதுல்ல? சரி. ஒருத்தர் நம்ம முன்னாடி வந்து உட்கார்ந்தா கூட அவர் எதுக்காக வந்திருக்காருங்கிற முகம் நம்மளால சொல்ல முடியுங்களா? காசு பணத்துக்காக வந்திருக்கலாம், உத்தியோகம் தொழிலுக்காக வந்திருக்கலாம், கவர்மெண்ட் ஜாப்புக்காக வந்திருக்கலாம், ஃபாரின் ஜாப்புக்காக வந்திருக்கலாம், மேரேஜுக்காக வந்திருக்கலாம், குழந்தைக்காக வந்திருக்கலாம். ஆனா அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு நம்மளால சொல்ல முடியும்ல? அதை அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து நம்மளுடைய அனுபவம் கூடிடும். எத்தனையோ உதாரணங்கள் டெலகிராம் குரூப்ல போட்டிருக்கிறேன், நீங்களே கேட்டிருப்பீங்க. டைவர்ஸ் ஆன கேஸையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். 40 வயசாகி கல்யாணமே ஆகலைங்கிறதையும் நம்மளால சொல்ல முடியும். 10 வருஷமாயும் குழந்தையே இல்லைங்கிறதையும் சொல்ல முடியும். அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து உயர்நிலைங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறோம். இதுல இன்னும் ஷார்ப்னஸ் கொடுக்குறது, இன்னும் ஸ்பீடா எடுக்கிறதுக்கு நான் வழிங்கிறத அப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இது பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒரு ஆண் ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் பொருத்தத்துக்கு வருது அப்படின்னா பாரபட்சம் பார்க்க வேண்டாம். இந்த பெண் கிட்டத்தட்ட நிறைய பேர்ட்ட போயிருப்பா, தப்பு பண்ணிருப்பா அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஜோசியருக்கு தெரிஞ்சிருக்கணும், பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு பையன் இவன் வேஸ்ட், இவனுக்கு எத்தனை பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலும் திருப்தி அடைய மாட்டான், பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் அவன் வெளியே தான் ஊர் மேய்வான், வேற வழியே இல்லை அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப எப்படி இணைச்சு வைக்கிறது? அந்த பாவத்தை நம்ம செய்ய வேண்டாம். அவன் வேற யாராவது ஜோசியர் பார்ப்பான், அவன் வேற யாராவது ஜோசியர் தப்பி பார்த்து புறத்தம் பார்த்து அவன் கல்யாணத்தை பண்ணிட்டு போட்டு நமக்கு தேவையில்லை. நமக்கு மனசாட்சிப்படி இது வேண்டாங்க, இது நல்ல புள்ள, இவனுக்கு பேர்பட்ட பையனை போய் கல்யாணம் பண்ணி வச்சா இந்த பொண்ணுடைய வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்னு நம்ம வெளியே சொல்ல முடியாது, வந்திருக்கவங்ககிட்ட சொல்ல முடியாது. அந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் பொருத்தம் இல்லப்பா, வேற பார்க்கலாம், அவ்வளவுதான், ஆசுக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து உட்கார்ந்து இருக்கிற 4 பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, அதுல 2 பேர் மாப்பிள்ளை வீட்டுக்காரனா இருக்கான், 2 பேர் பொண்ணு வீட்டுக்காரனா இருக்கும். யாரையும் குறை சொல்ல முடியுமா? உன் பையன் சரியில்லைன்னு சொன்னாலும் நமக்கு பிரச்சனை தான், பொண்ணு சரியில்லைன்னு சொன்னாலும் நமக்கு தான் பிரச்சனை தான். சரியா? இவங்களுக்கு பலன்னு சொல்ல போய் நம்ம உயிரை கொடுத்துடணும், பரவாயில்ல வச்சு வாயில விட்டுக்கலாம். ஏன்னா எவனுக்கு சொந்தக்காரனா இருப்பான்னு தெரியாது வந்திருக்கிறது. ஏன் பிள்ளையா பார்த்து அப்படி சொல்லி விட்டானேன்னு சொல்லி நம்ம பக்கம் பாஞ்சிருவாங்க. அதனால 2 பேருக்கும் பொருத்தம் நாசுக்கா சொல்லி ஒதுக்கிறது பெற்று. சரி. அப்ப பொருத்தம் பாக்குறதுக்கு முன்னாடியே இது இப்படிப்பட்ட கேரக்டருங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்னு, 2 பேருடைய ஆயில பத்தி தெரிஞ்சிருக்கணும். இது அற்பாயிலாம் மத்திய மழையில தீர்க்காயிலாம். சரியா? ஆம்பளைக்கு அந்த ஆணுக்கு வந்து அற்பாயிலும் போட்டிருக்கு அப்படின்னா இந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சா அந்த பொண்ணு இள வயதுல விதவை ஆகி போயிடுவான். இப்படி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்ப அற்பாயிலாம் மத்திய மழையிலான்னு பார்க்கணும். சரி, அப்ப சொல்றாங்களே ஒரு அற்பாயில் உள்ளவனுக்கு தீர்க்காயில் உள்ள பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இந்த ஜாதகத்துக்கு மேட்சிங்க இழுத்து கொண்டு போய் சரி பண்ணி இவன் உடனே மத்திய மாயில மாத்திர முடியுமா? முடியவே முடியாது. அவன் அற்பாயில போகணும்னா போய்த்தான் அவன், வேற வழியே இல்லை. நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் தெரியுதா, என்ன பண்ண அழுது பரண்டு உருண்டு இருந்துச்சாலும் தெரிஞ்சான். உனக்கு 40 வயசுக்குள்ள உயிர் போயிடணும்னா போய்த்தான் ஆகும். அதுக்காண்டி 60 வயசா மாத்திர முடியாது. அந்த அம்மாவுக்கு 100 வயசு இருக்குது, 20 வருஷம் வயசை கொண்டு வந்து இவனுக்கு ஈடு கொடுத்து நீ 60 வயசு இரு, நான் 80 வயசு இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. இல்ல, அப்ப இந்த அம்மாவுக்கு 80 வயசு இருக்குது, 20 வயசை கடன் கொடுத்து இவருக்கு 60 வயசு, நான் 60 வயசு, 2 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்துல போய் சேரும்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. இதெல்லாம் யார் எப்ப பிறந்திருக்குமோ எப்ப போகணுமோ அப்ப போயிட்டே ஆகணும். அப்படியும் போது ஜோசியர் கண்ணில் மண்ணை தூரம் மாதிரி அப்படி அற்பாயில் பையனுக்கு இந்த மாதிரி இடுகதிரி செவ்வாய் கூடிய எவ்விடத்தில் இருந்துட்டாலும் இளம் பெண்ணில் விதவையா வாழ்ந்துற ஒரு இது பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு அமைப்புல ஒரு பெண் ஜாதகம் வந்திருக்கும், நம்ம கவனிக்காம விட்டுருப்போம், மேட்ச் பண்ணியிருப்போம்.
அதான் நடந்திருக்கும். சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாதான் அது வந்து விதவி ஆகும். ஆனா சூரியன் செவ்வாய் நேருக்கு நேரா பார்த்துக்கிட்டா, சூரியனை செவ்வாய் விசேஷ பார்வையில பார்த்திருந்தா, அந்த சூரியன் சனி வீட்டுல இருந்திருந்தா, அல்லது செவ்வாய் மங்களகாரன் சொல்லக்கூடியவர் கேதுவுடைய சேர்க்கையை பெற்று சனியுடைய வீட்டுல உட்கார்ந்திருந்தா, அப்ப எல்லா ஒரு வகையிலும் கனெக்ஷன் வந்துடும்ல. எப்படி பார்த்தாலும் சூரியன் கூட செவ்வாய் சம்பந்தப்பட்டு அது கூட இந்த சனி கேதுகள், இந்த ராகு கேதுகள், அந்த 3 வில்லன்கள் சொல்றேன். சனி, ராகு, கேது. இந்த 3 வில்லன்கள் சேர்ந்து இந்த பெண் ஜாதகத்துல அந்த சூரியன் செவ்வாய் ஒரு தாக்கி இருந்தா, அப்ப அந்த பெண்ணுக்கு இளவயதில் விதவை தானே. அப்ப அப்படிப்பட்ட பெண்ணை நம்ம பார்த்திருப்போம். சூரியன் செவ்வாய் சேர்ந்து இல்லப்பா, தனித்தனியா தானே இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சரி பார்க்க வேணாம் சார். சூரியன் ஒரு பக்கம், செவ்வாய் ஒரு பக்கம் இருக்கட்டும். ராகு கேதுக்கு நம்ம மத்தியில 2 கிரகங்களும் இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு மாட்டிக்கிச்சு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? அப்பவும் அது ஒரு ஒரு இணைவு மாதிரி தானே. அல்லது சூரியனுக்கு செவ்வாய் திரிகோணத்துல இருந்துட்டார், ஒருத்தர் பார்க்கல, அப்ப அது ஒரு இணைவு தானே. அப்ப இப்படி எல்லாம் பார்க்கும்போது அதுக்கு தகுந்தாப்புல இந்த ஆண் ஜாதகம் இப்ப வந்துடும். அப்ப இப்படி ஒரு பக்கம் இப்படி எல்லாம் அவர் பார்க்கும்போது நம்ம கவனிச்சிருக்க முடியாது. கடவுள் வந்து நம்ம அந்த நேரத்துல நம்மள வந்து மூளையை மழுங்க வச்சிருவார். ஒண்ணு நமக்கு அன்னைக்கு தாராபலன் இல்லாத நாளா இருந்திருக்கும். அப்படி இணைச்சு வச்சுக்குவோம். அதனால இயற்கையாவே அந்த பொண்ணுக்கு வந்து மத்தியம வயசுல வந்து விதவை கோலம் போட்டுரும். சரி, ஓகே. இப்ப ஜோசியத்துல இது சம்பந்தமாவும் எடுக்க முடியும், அது சம்பந்தமாவும் எடுக்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயிலா சொல்லிட்டேன். இப்ப அன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்னா, 4ஆம் இடம் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி மார்பகம் அப்படின்னு சொன்னோம். எதுக்காக 4ஆம் இடத்த மார்பகம் வச்சாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வீட்டுக்கு அதிபதியா சந்திரனே வச்சாங்க. சந்திரன்னா பால், தாய்மை, தாய்மை இழந்த பெண்கள். மாட்டுக்கு வந்து அந்த பால் கறக்கக்கூடியது மடியில வச்சிருக்கிறாங்க, காலுக்கு கீழே கவட்டை காலுக்குல. ஆனா இங்க நம்ம மனிதர்களுக்கு மார்பகத்துல வச்சிருக்கிறாங்க. கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல சந்திரனை வச்சிருக்கிறாங்க. அப்ப மார்பகம் பெருசா இருக்கிறதும் சிறுசா இருக்கிறது யாரு கையில இருக்குதுன்னு அன்னைக்கு பேசுனா, குரு கையில இருக்குது. ஏன்னா குருனாதான் கொழுப்பு, கொழுப்புனாதான் கட்டித்தன்மை அல்லது பெருசாக்குறது. அந்த சதை பிடிப்பை சொல்றது கொழுப்புக்கு காரகம் குரு. அதனாலதான் குரு அந்த வீட்டுல உச்சமா வச்சிருக்காங்க. எப்படி காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல குருவை வந்து உச்சமா வச்சிருக்காங்க. அன்னைக்கு 2 பேரும் இந்த கிளாஸ்ல கலந்துக்கலன்னு நினைக்கிறேன். பிரசாத் சாரும் ஹரி சாரும் கலந்துக்கலாம். சரி, அப்ப குரு வந்து அந்த இடத்துல உச்சமாகவும் சந்திரனுக்கு அந்த இடத்துல ஆட்சி விடாவும் வச்சிருக்கிறாங்க. சரி, காலபுருஷனுக்கு 4க்கு அதிபதியும் சந்திரன் தான், குருவும் 12க்கு அதிபதி குருவும் தான். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் தாம்பத்தியம், 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் புத்திர பாக்கியம். இதெல்லாம் வருது. அந்த புத்திர பாக்கியம் கிடைச்சாலே பால், தாய்ப்பால் வந்துடும் இல்லையா. தாய்மை அடைஞ்சாதானே தாய்ப்பால் வரும். அதனாலதான் தாய்ப்பாலுங்கிறத சந்திரனுக்கு கொடுத்தாங்க. சரியா. அதனாலதான் சந்திரனுக்கு கருவறைன்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த கருவறை தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் வீடு. அந்த முதல் வீடுங்கிற ஒரு காரணத்தினாலதான் ஒரு மனுஷனுக்கு தசாபத்தி வலிமையா இருக்கும் போது சந்திரன் சம்பந்தப்பட்டா மட்டும்தான் அவனால சொந்த வீடு கட்ட முடியும். இல்லைன்னா கற்பனையிலே போயிடும். சந்திரன் சம்பந்தப்பட்டாதான் பழைய வீடு வாங்குறானா, புது வீடு வாங்குறானா, அந்த வீடு பங்களா மாதிரி வருதா இல்லையாங்கிறது சுக்கிரன். சொகுசு வீடா போகுதா சுக்கிரன். சரியா. ஆனா சந்திரன் சம்மந்தப்படணும். ஒரு மனுஷன் வீடு கட்ட முடியாது. காலி நிலம் வாங்கலாம் புதன் சம்மந்தப்பட்டா, ஒரு தோப்பு துறவு வாங்கலாம் செவ்வாய் சம்மந்தப்பட்டா, வீடுன்னா சந்திரன். சரி, அப்ப தாயுடைய கருவறை அப்படிங்கிறது சந்திரன் தான். அந்த மார்பகத்துல இருக்கக்கூடிய அந்த நிப்பில், முளைக்காம்பு, அது எந்த அளவுக்கு நீளமா இருக்கும், சிறுசா இருக்கும் அப்படிங்கிறது எதை வச்சு சொன்னோம்? ராகு சம்பந்தப்படுறாரு, இருக்க பெருசாகும், இருக்கிறதுலே பெருசாகும். கேது சம்பந்தப்படுறாரு, கட்டுப்படவே செய்யாது, சின்னதா இருக்கும். ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி சின்னதா இருக்கும். அப்ப மத்த கிரகங்கள் எல்லாம் இருக்கு சம்மந்தப்படும் போது அதுக்கு தகுந்தாப்புல மாறி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் அதை பத்தி சொல்லும். 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா, இப்ப சனி இருக்கிறாரு, வயசானவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. 4ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, வயசானவங்களுக்கு இருக்கிற மாதிரி, சூம்பி போன மாதிரி, அவர் மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். செவ்வாய் இருக்கு, வரப்பா நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எப்பயுமே வரப்பாதையா நிற்கும். ராகு இருந்தாலும் அந்த மாதிரி தான். சரி, குரு இருந்தா இருக்கிறதுலே பெருசா இருக்கும். அவங்களுக்கு வந்து இருக்கிறதுலே பெருசா இருக்கும். ஆள் ஒல்லியா இருப்பாங்க. என்னது மெல்லிய கொடி இடை யாழ்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது மட்டும் பெருசா இருக்கும். சரி. சுக்கிரன் சம்பந்தப்பட்டா அந்த அந்த வளைவு சுழிவு நெளிவு எல்லாம் சொல்றாங்கல்ல, கவர்ச்சி, அந்த கவர்ச்சியா இருக்கும். குரு சம்பந்தப்பட்டா உடம்பும் பெருசா இருக்கும், அதுவும் பெருசா தெரியும். சரியா, பீப்பாய் மாதிரி. ஆனால் சுக்கிரன் சம்பந்தப்பட்டாதான் அந்த இதெல்லாம் அந்த வளைவு சுழிவு நெளிவு சம்பந்தப்பட்டு எடுப்பா தனியா தெரியும், துண்டா தனியா தெரியும்.
இப்படியெல்லாம் அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு பெண் ஜாதகத்துல இவங்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதே என்ன பேசிட்டே போனா அசிங்கமா போயிட்டு இருப்போம். சரி பரவாயில்ல. ரைட்டு. இப்ப வேற என்ன சொல்லணும்? சூரியன் சம்பந்தப்பட்டா சுமாரான ஓரளவுக்கு வயசுக்கு தகுந்தாப்புல அல்லது உடம்புக்கு தகுந்தாப்புல ஒரு மத்தியம சைஸ்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். வேற என்ன சொல்லணும் அப்படின்னு பார்க்கும். இப்ப சரி ரைட். இது பெண்களுக்கு எப்படின்னு பார்க்கும். ஆண்களுக்கு போகும். ஆண்களுக்கு அந்த ஆண் உறுப்பு அல்லது பிறப்புறுப்பு அப்படின்னு சொல்றது இது எப்படி எடுத்துக்கிறது? முதல்ல 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனாலே பிறப்புறுப்புல மச்சம் இருக்குன்னு இருக்கும் சார். எங்கிட்ட ஒரு பக்கம் மச்சம் இருக்கும். ஆண் குறியில பிறப்புறுப்புல மச்சம் இருக்கும். கேது இருந்தா அவன் பொல்லாத சேட்டைக்காரன் சோழிக்காரன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இருந்தால் சரியா இல்லாதவங்க விட்டுருங்க. இருந்தால் அவன் பொல்லாத சோழிக்காரன் அப்படின்னு சொல்லிடலாம். அதனாலதான் சார் புதன் கேதுவுக்கு வந்து விபச்சார யோகத்துல கொண்டு போய் வச்சேன். சரியா 7ஆம் இடத்துல கேது இருக்கும். பிறப்பு லக்னத்துக்கு கேது சின்ன கருப்பு புள்ளி. சின்ன கருப்பு புள்ளி. ராகு பெரிய கருப்பு புள்ளி. மச்சமே ஒருத்தனுக்கு தட்டியா இருக்கும். இவ்வளவு பெருசா இருக்கும், இவ்வளவு பெருசா இருக்கும். இதெல்லாம் வந்து பெரிய சைஸ் மச்சமா வர்றதெல்லாம் கேது. ஒரு பெண்களுக்கெல்லாம் இந்த பக்கமே ஒரு மாதிரியா பச்சை அடிச்ச மாதிரி ஒரு முகமே கருப்பா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் பாத்திருக்கீங்களா? கேட்டா மச்சம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா அப்படிப்பட்டவங்கள? பார்த்துருக்கேன் சார். பார்த்துருக்கேன் சார். ஒரு கண்ணமே ஃபுல்லா அப்படி பச்சை கலராவோ அல்லது கருப்பு கலராவோ பச்சையாவே இருக்கு சார். பச்சையாவே இருக்கு சார். பச்சை கலர்ல ஒரிஜினலா வந்து பச்சை தான். ஒரிஜினலா வந்து பச்சை தான். ஆள் வளர வளர கருப்பா தெரியும். அல்லது ஒரு மாதிரியா வச்சு நான் பார்த்துருக்கேன். நிறைய பேரை பார்த்துருக்கேன். எதுவும் தீக்காயம் எது பட்டுருச்சோ அப்படின்னு கேட்டா இல்லைங்க. அது வந்து மச்சம். பிறக்கும்போது பச்சை கலரா இருந்துச்சு. அப்புறம் வளர வளர கொஞ்சம் அந்த முகத்துக்கு தந்தாப்புல கருப்பாமாயிடுச்சு. இது மச்சம் அப்படின்னு. அப்படியா? அப்ப ராகு அவ்வளவு பெருசா வர்றது உள்ளங்கை சைஸ்ல அல்லது பெரிய சைஸ்ல வர்றதுலாம் ராகு மச்சம். அதுவும் மச்சம் தான். சின்ன புள்ளியா உடம்புல சின்னதா இருக்கு பாருங்க, அது கேது. அப்படிப்பட்ட சின்ன புள்ளி பிறப்புறுப்புல இருக்கிறதுனா அது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கும். சரி 7ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்கிறவன் பெரிய சைஸா வச்சிருப்பான். சரியா? ஒரு மனுஷன் 6 அடினா சராசரியா அவனுக்கு 6 இன்ச்சு தான் இருக்கும் சாதாரணமா. சரியா? ஒரு 4 இன்ச்சு இருக்கும். ஒரு விரைப்பு தன்மை வரும்போது ஒரு 6.5 இன்ச்சு வரும். செவ்வாய் ராகு இருக்கும் பட்சத்துல பெருசாயிடும் சொல்றேன். நார்மலா ஒரு மனுஷனுக்கு 6 அடி உயரமுள்ள மனுஷனுக்கு விரைப்புத்தன்மை வந்து ஒரு 6 இன்ச்சு எந்திரிக்குது. செவ்வாய் ராகு இருந்தா டபுளா இருக்கு. செவ்வாய் டெம்பரு ராகு பெருசுப்படுத்துறது எக்ஸ்ட்ராவே பெருசாகும். ஒரு விலங்குகளுக்கு இருக்கிற மாதிரி சிறுசா இருக்கிறது கேது சம்பந்தப்பட்ட அவனுக்கு ஆளுனா ஒரு 6 அடி உயரத்தான். சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். 2 இன்ச்சு 3 இன்ச்சு தான் இருக்கும். விரைப்புத்தன்மை வந்து மிஞ்சி போன 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு தாண்டாது. அவ்வளவுதான். புளிகொண்டா இருக்கும். சிறுசா இருக்கும். கேது சனியும் எடுத்துக்கலாம். சரியா? சனி எடுத்துக்கலாம். இந்த அழிக்கிற 3ஐயும் எடுத்துக்கலாம் சார். அழிக்கிரகங்கள் ஃபுல்லா ஷார்ட் சொன்னா சனி புதன் கேது. ஷார்ட் சொன்னா உயரமான கிரகங்கள் சொன்னா அப்போ உயரம் சொல்லுங்க. யாரும் பேசுனீங்க கூட டிஸ்டர்ப் ஆச்சு. அதனால சொல்லுங்கன்றேன். அத சொன்னீங்க சார். உயரமான கிரகங்கள்லாம் 7ஆம் இடத்துல இருக்குதுன்னா அவனுக்கு பிறப்புறுப்பு பெருசா இருக்கும். சரியா? அல்லது விரைப்புத்தன்மை வரும்போது ரொம்ப பெருசாயிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த அலி கிரகங்கள்லாம் 7ஆம் இடத்துல இருக்குதுன்னா அவனுக்கு வந்து ஷார்ட்டா இருக்கும். அல்லது விரைப்புத்தன்மை வந்தாலும் அவனுக்கு ஷார்ட்டா தான் இருக்கும். இப்போ மத்தியம உயரத்துல உள்ளதெல்லாம் அவன் உடம்புக்கு தகுந்தாப்புல அந்த சதை பிடிப்போட ஆண் பிள்ளைனாலும் ஜான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அவன் உயரத்துக்கு தகுந்தாப்புல தான் இருக்கும். ஆனா நல்ல டெம்பராகவும் உருட்டுக்கட்டையாகவும் முரட்டுக்கட்டையாகவும் நல்ல பெருசு ஓரளவுக்கு இருக்கும். ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத அந்த மத்தியம உயரம் உள்ள கிரகங்கள் சொல்லும். அப்ப இப்படி ஒரு ஆண் ஜாதகத்தை வச்சு இப்படி சொல்லலாம். ஒரு பெண் ஜாதகத்தை வச்சு அப்படி சொல்லலாம். பெண்ணை எதுக்காக படைச்சான்? கவர்ச்சிக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் கடவுள் படைச்சான். ஒரு ஆணை எதுக்காக படைச்சான்? இந்த உலகத்தை காப்பாற்றுறது மட்டும் இல்ல, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவனுக்கு அந்த பெண்ணை காப்பாற்ற தெரிஞ்சிருக்கணும். அடுத்த ஆணோட மண்டு கட்டி ஜெயிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு காலத்துல ஆண் மோதி எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு தான் பொண்ணை கட்டி கொடுப்பாங்க. அப்புறம் மிருகத்தோட மோத விட்டாங்க. காலமாட்ட அடங்கினவனுக்கு தான் கல்யாணம். சரியா? அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க. எதுக்காகனா அந்த ஆணுக்கு வந்து அவ்வளவு தைரியம்னா ஒண்ணு மன தைரியமும், 2வது உடம்பு தைரியம். எப்பேற்பட்ட பிரச்சனையை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தி ஆணுக்கு இருக்கும். எதையும் கண்டு பயப்பட மாட்டான். இந்த உலகத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்குங்கிறனாலதான் அந்த ஆணுங்கிற ஒரு வீரத்தை இதை வச்சாங்க.
பெண்ணுக்கு கூழானாலும் கஞ்சியா இருந்தாலும் தாவேர பட்னியா போட்டு கூட குழந்தைக்கு பாலை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. தான் வைத்த பட்டினி போட்டு கூட புருஷனை காப்பாத்திப்பான். சரியா? தான் வைத்த பட்டினி போட்டு கூட வெளியில போற ஆம்பளை உழைச்சிட்டு வர்றான், பகல் முழுக்க உழைச்சிட்டு வரான், அவனை பட்னியா போடக்கூடாதுன்னு தனக்கு இருக்கிற சாப்பாடை போட்டு படுக்க வச்சுருவான். இவன் பட்னியா வருவா, பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பட்னியா கிடப்பான். சரியா? குழந்தைக்கு தாய்ப்பாலை, ரத்தத்தை கூட தாய்ப்பாலா மாதிரி கொடுத்துருப்பான். அப்ப அந்த பெண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு வலிமை ஆண்டையை கொடுத்துருக்கான். பட்னியா கிடந்தாலும் சாக மாட்டான். ஆனா ஆம்பளை இப்ப 2-3 நாள் பட்னியா கிடந்தா சுருட்டு கொடுத்து போயிடான். சரியா? அந்த பெண் ஒரு வாரமா பட்னியா கிடந்தாலும் சாக மாட்டான். அப்படி இப்படி தாய்ப்பால் கொடுக்கறவ சாக மாட்டான். அப்படி ஒரு சக்தியை கொடுத்துருக்கான். ஆனா ஆணுக்கு இப்படி ஒரு சக்தியை கொடுத்துருக்கான். அப்போ ஜாதகத்தை வச்சு ஒரு ஆணுடைய அந்தரங்கத்தையும் சொல்ல முடியும், ஒரு பெண்ணுடைய அந்தரங்கத்தையும் சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு பெண் இத்தனை வகையான தொடர்பு, இவளுடைய குணமே இது இப்படித்தான், கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படித்தான், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் திருந்த போறது இல்லை அப்படிங்கிறது சொல்லிடலாம். அதே மாதிரி ஒரு ஆண் இத்தனை வயசு வரைக்கும் அவன் உடம்புல ரத்தம் சுன்ற வரைக்கும் இந்த மாதிரி ஆட்டத்துல இருந்து அவன் குறைக்க போறது இல்லை. இவை சகலகளா வல்லவன் சொல்றதை விட பொம்பளை பொறிக்கைன்னு சொல்லிக்கலாம். குறைவாத திருத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறோம். இப்ப நீங்க உங்களுடைய கேள்வி கேளுங்க. நானாத்தான் பேசியிருக்கிறேன். கேட்க வந்த கேள்வி கேளுங்க. எப்பவும் போல நானே பேசிட்டேன். வாங்க. 12ல வந்து சனியும் ராகும் இருக்கும்போது அது எப்படி எடுத்துக்கிறது சார்? சனி ராகு சம்பந்தப்பட்ட சாக்கடை புத்தி இல்லையா? சனினாலே கலக புத்தி, சாக்கடை புத்தி, அடுத்தவங்க கோடு மூட்டி விட்டு சாதிக்கக்கூடிய சக்தி. அது யாருடைய வீடுன்னு பாக்கணும் சார். புதனுடைய வீடா, சுக்கிரன் வீடா, சந்திரன் வீடா, அல்லது புதனுடைய நட்சத்திரமா, சந்திரனுடைய நட்சத்திரமா, இதெல்லாம் பார்த்து சொல்லணும். எடுத்தாப்புல பொத்தாம் பொதுவா 12ஆம் இடத்துல சனிதாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க வெளிநாட்டுல வேலைக்காக கூட போயிருக்காங்கல்ல. கடகத்துல இருக்கும்போது சந்திர வீடு தப்பு இல்ல. அதைத்தான் சொல்றேன். சந்திரனால நீர்நிலையை சொல்லக்கூடிய வீடுதான் சார். கடலை கடந்து போய் தொழிலும் பண்ணுவேன், காசு பணமும் சம்பாதிப்பேன், சம்பாதிக்கிறதப்புல அதுக்கே கொண்டு போய் விடுவான்னு சொல்லலாமே. ஓகே, அதுக்குதான் கேட்டேன். கடல் கடந்து போய் வெளிநாட்டுல போய் டாலர்ல சம்பாதிச்சு தன்னுடைய இச்சைக்காக சுகத்துக்காக செலவு பண்ணுவான்னு சொல்லலாமே இல்லையா? ஓகே சார். அதைத்தான் சொல்லணும். அதுக்காண்டி போய் மனுஷன் அங்க போய் பட்னியா வாங்க முடியும்? ஆசைப்பட்ட வெளியில போய் ஹோட்டலுக்கு சாப்பிட்டு தானே ஆகணும். ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறது 5 ஸ்டார் ஹோட்டலா போய் சாப்பிடுவேன். நிறைய அதே மாதிரி இருக்கு. அதுதான் கேட்டேன் சார். அதைத்தான் நானும் சொல்றேன். அவன் போய் கையாந்தி போனாலும் போய் சாப்பிட மாட்டேன். 5 ஸ்டார் ஹோட்டலா தான் போய் சாப்பிடுவேன். சரியா? உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே சார், புரியுது. கொஞ்சமா செலவு பண்ணுவானா அதிகமா செலவு பண்ணுவாங்கிறதாச்சும் வந்து கையேந்தி போனா 5 ஸ்டாரான்னு சொல்றேன். 5 ஸ்டார் ஹோட்டலான்னு சொல்றேன். சனிராக சேர்ந்திருந்தா வந்து அது ஆன்மீகம், சனினா ஆன்மீகம், வந்து அதைத்தான் தூண்டும், அதைத்தான் பெருசுபடுத்தணும்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்கன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அவங்க நினைப்போம்னா அவ்வளவு நம்மளை கொண்டு போய் தெருவில் விட்டுருவாங்க. சரியா? தனி ஆன்மீக கரகம், புத்திமான், நீதிமான், நியாயமான், அவர் கூட ராகு வச்சிரும்போது அதெல்லாம் பேசுபடுத்துவாரு. கோயில் உலகமா போவாரு, சாமியா கும்பிடுவாரு, நல்லா கும்பிடுவாரு, பஜனையெல்லாம் நல்லா பண்ணுவாரு, சொல்லிட்டு போக வேண்டியதான். சரியா? பஜனை நல்லா பண்ணுவார், இருக்கிற இடத்த பொறுத்து அப்படின்னு போக வேண்டியதான். அப்புறம் சார் வாங்க. ஒருத்தருக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு வச்சுங்க, அவனுடைய நாட்டம் படிப்பை பத்தி மட்டும்தான் போகும். அந்த படிப்புலயே தமிழ் மீது பற்று அப்படின்னா தமிழ் இலக்கணம் செய்யும் வாயில பயங்கரமா விளையாடும். இல்ல எதுகை முனையெல்லாம் வச்சு பகுப்பதம் பகாபதம்லாம் வச்சு பார்த்து தமிழ்ல புகுத்து விளையாடுவேன். சரியா? ஒருத்தருக்கு தொழில் துறை ஆராய்ச்சி, இந்த உலகம் எப்படி உருவாச்சு, 5000 வருடத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சு, 50,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சு, அவனுடைய சிந்தனை ஃபுல்லா அப்படியே தான் போகும். ஆராய்ச்சி படிக்கல போயிடும். ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது. மருத்துவம் சம்பந்தப்பட்டதுக்கு புதுசா இந்த தொற்று நோய் எப்படி வந்துச்சு, இதுக்கு என்ன காரணம், இதுக்கு எந்த கிருமி காரணமா இருக்கும், பாக்டீரியாவா வைரஸா, அந்த வைரஸ்னா அது எதுல இருந்து வந்துச்சு, எந்த விலங்கிட்ட இருந்து எந்த பிராணில இருந்து அது வந்துச்சு, அப்படி ஒரு ஆராய்ச்சி. காமத்துல ஆர்வம் உள்ளவனுக்கு தானே காமம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி வரும் இல்லையா? இன்னைக்கு இந்த மாதிரி பொசிஷன்ல இருந்தா எப்படி, அந்த மாதிரி பொசிஷன்ல இருந்தா என்ன, இப்படி இருந்தா என்ன, அப்படி இருந்தா என்ன, இதெல்லாம் வெட்டு படம் பார்த்து கத்துக்கிட்டாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இயற்கையாவே என் கற்பனையில கூட உருவாகலாம்ல. எவனோ ஒருத்தன் கற்பனையில உருவானதானே அவன் வீடியோவா எடுத்து வச்சிருக்கான், இப்படி எல்லாம் இந்த பொசிஷன் எல்லாம் இருக்கணும்னு. அதை பார்த்ததுனாலதான் இவனுக்கு தோணுது. ஒரு பக்கம் எல்லாமே ஒரு மனிதனுடைய கற்பனையில இருந்து உருவானதுதான். உண்மையை அதை ஒத்துக்கிறோமா? ஒரு மனிதனுடைய கற்பனையில இருந்து உருவாகிறதான் அவன் ட்ரையல் பண்றான். அந்த ட்ரையல் சக்சஸ் ஆகிறதான் வெளி உலகத்துக்கு கொண்டு வரான் இல்லையா? அதே மாதிரி ஜோசியம்
ஒரு மனுஷன் எந்த நேரமும் சதா ஏதாவது ஒரு யோசனை ஜோசியத்துல சம்பந்தப்பட்டு இருக்கு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா புதுசு புதுசா கண்டுபிடிப்பான். புதுசு புதுசா கண்டுபிடித்தா அவனுடைய சிந்தனை அதை நோக்கி தான் போகும். ஆஹ் இந்த கோள் இங்க இருந்தா இப்படி இருக்கும் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? எப்படி சொல்லிட்டாங்கப்பா, அவங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும், அவ்வளவுதான். அதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நம்ம அதை அந்த பாயிண்ட் எடுத்துக்கொண்டு அப்படியே அப்ளை பண்ணணும். அவன் ஏன் சொன்னா அந்த ஏன் சொன்னா, அவன் முனிவரா இருக்கட்டும், ரிஷியா இருக்கட்டும், சரியா, யாரா வேணாலும் இருக்கட்டும், அந்த ஆள் சொல்லிட்டா அதை எப்படி நம்புறது? அவர் சொன்ன பாயிண்ட் ஒரு சில இடத்துல பொருந்தது, ஒரு சில இடத்துல ஏன் பொருந்தலன்னு பாக்கணும்ல. இல்ல எல்லாத்துக்குமே பொருந்தினாலுமே ஏன் பொருந்துச்சு, ஏன் பொருந்துச்சா? எண்ணிய லக்கணத்துக்கு ஈராறு கோள்கள் நன்னி ஆட்சி உச்சம் நலமுடன் இருக்க வரை பண்ணிய பதிக்கு 12 பலத்தோடு சேர மண்ணினில் வீரனாகி மன்னருக்கு சரியாக வந்தான். 12ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றார் நிலைமையில இருந்தா மன்னருக்கு சம வாழ்வான்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுல என்ன சார் தெரியுது? வெளி உலகத்துல பொதுமக்களுக்கு என்ன தெரியும்? மன்னரை போல வாழணுமா, அரசாங்கத்தை போல ஆளணுங்கிற மாதிரி நம்ம ஒருவேளை கட்சியில சேரலாமா, இல்ல ராஜா போல வாழணுமா, சொத்து பத்தி சேர்க்கலாம் இருக்குமா, காசு போனோம்னா சம்பாதிக்குமா, அப்படி தெரிஞ்சுவோம் இல்லையா? மன்னர் யாருக்கு சார்? எல்லாத்துக்கும் மிகப்பெரிய தலைவன் இல்ல. இன்னைக்கு சூழ்நிலைக்கு பிரதமர் மாதிரி அவர் சொன்னா யாரும் தப்பவே முடியாது. அப்ப மன்னருக்கு அந்த புறம் அழகிகள். மன்னர் தப்பு பண்ண தண்டனை கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, தட்டி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அவர் போட்டதே சட்டம் இல்லையா? வரி விலக்கு, வரி விதிப்பு பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தா, அப்ப அந்த ஒரு பாடல்ல மறைமுகமா சொல்லி வச்ச ரகசியம் என்ன? மன்னர் தப்பு பண்ணலாம், அதை தட்டி கேட்க ஆள் இல்லை. மன்னருக்கு எல்லா விதமான சொகுசு வாழ்க்கையும் கிடைச்சிடும், எல்லா விதமான சொகுசு வாழ்க்கையும் கிடைச்சிடும் அப்படிங்கறத மறைமுகமா இலைமறை காய் போல நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனாங்க இல்லையா? அதே மாதிரிதான் 4, 8, 12 3 திரிகோணமா கொண்டு வந்து இணைச்சு விட்டு போனாங்க. 12ஆம் இடம் மட்டும் இல்லடா மடையா, 12ஆம் இடத்துல தாம்பத்திய சுகம் கிடைக்காத, அதோடைய அச்சாணி ஆரம்ப புள்ளி எங்கடா இருக்குது? 4ஆம் இடம். சரியா? அதோட இன்னொரு இடம் எங்கடா இருக்குது? 8ஆம் இடம். ஏன்டா 8ஆம் இடத்தை கொண்டு வச்சாங்க அப்படின்னா, 8ஆம் இடம் தான்ப்பா மறைமுகம் ரகசியம். 12ஆம் இடத்துல அயனசேன புக தாம்பத்தியம் இருக்குது, 4ஆம் இடத்துல சுகம்ங்கிறது இருக்குது. இப்ப 8ஆம் இடத்துல எதுக்கு கொண்டு வந்து கிடைச்சாங்க? மறைமுகமா தானே தாம்பத்தியம் நடத்த முடியும், பப்ளிக்காக நடத்த முடியும். எனக்கு தாம்பத்தியம் நடக்குது எல்லாரும் வந்து பாருங்க நடத்த முடியும் இல்லையில? 8ஆம் இடம் தானே மறைமுக ரகசியம். அப்ப மறைமுகமா ஒரு இருட்டான இடத்துல, தெரியாத இடத்துல அப்படிங்கறத 8ஆம் இடத்தை கொண்டு வந்து வச்சிருக்கேன். அப்ப 8ஆம் இடம் மறைவு சாணத்தையும் கொண்டு வந்து எதுக்கா வச்சான்? 4ஆம் இடங்கிறது கேந்திரமா போச்சு சார். 12ஆம் இடம் பாதி மறைவுன்னு எடுத்துக்கிட்டோம், சரியா? பாதி மறைவுனா சரி ரைட் ஓகே. 8ஆம் இடம் எதுக்கு சார் மறைவு சாணத்தை கொண்டு போய் வச்சாங்க? ஏன்னா திருவோணத்துல கொண்டு ஏன் வச்சாங்க? அப்ப மறைமுகம். அப்ப இந்த மறைமுகம்ங்கிறது முறைப்படி திருமணம் நடந்தால் ஊர் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடந்தால் சரி இது தாம்பத்தியம் ஊர் உலகத்துக்கு முன்னாடி ஏத்துக்கிறோம். அந்த இடத்துலதான் நம்ம சொல்றோம் மெயினான பாயிண்ட், செவ்வாய் சம்பந்தம் திருமணம் நடக்காது. திருமணம் நடந்தாதான் அவங்களுக்கு தாம்பத்தியம் நடக்கும். அந்த இடத்துல 12ஆம் அதிபதியை கொண்டு வந்து எடுக்கணும். ஒவ்வொரு திசைக்கும் 12ஆம் அதிபதி சம்மந்தப்படணும், செவ்வாய் சம்மந்தப்படணும், அப்பதான் அவங்களுக்கு திருமணம். அதே மாதிரி இந்த புத்தியில அந்த புத்திக்கு 12ஆம் அதிபதி சம்மந்தப்படாதே தாம்பத்தியம் சொல்றோம். செவ்வாய் சம்மந்தப்படல, தசாநாதனுக்கு 12ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டார், புத்திநாதனுக்கு 12ஆம் அதிபதியும் சம்மந்தப்பட்டார், செவ்வாய் மறைஞ்சு போனார், 2 வரைக்குமே மறைஞ்சு போனார். இப்ப என்ன? இப்ப தாம்பத்தியம் நடக்காதா? இப்பதான் சார் அடுத்த முன்னாடியை கூட்டு போய் கம்மா காட்டுக்குள்ள போட்டு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அந்த 8ஆம் இடம் வேலை செஞ்சிருச்சா? 4, 8, 12 தொடர்பு வந்துடும், சரியா? கூட வேலை பார்க்குற பண்ண கூட்டு போயிடலாம், அது அடுத்த முன்னாடியா இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 8ஆம் இடம் மறைமுக ரகசியம்ங்கிறது திருமணத்துக்கு அப்புறம் தானா, திருமணத்துக்கு முன்னாடியா, முறைப்படியா, முறையற்றதா, தன் மனைவியோடையா, அடுத்தவன் மனைவியோடையா, கல்யாணம் ஆன பெண்ணா, கல்யாணம் ஆகாத பெண்ணா, இளவயது பெண்ணா, வயது மூத்த பெண்ணா, எல்லாத்தையுமே சொல்லலாம் இந்த 4, 8, 12 வச்சு. இதுல 8ங்கிறது மறைமுக ரகசியம்னு சொல்லுது. பப்ளிக்குங்கிறது செவ்வாய் மட்டும்தான் சொல்றாரு. பப்ளிக்ங்கிறது செவ்வாய் மங்களகாரன்னு சொல்றாரு, சரியா? 12ஆம் இடங்கிறது அயனசேன போகம்னு சொல்லுது. மற்றபடி இந்த இடத்துல 4, 8, 12 அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நேர்மையான கிரகங்களாக இருந்தால் அது முறைப்படியான தாம்பத்தியமும் முறைப்படியான திரும்பமும். மறைமுக பாவ கிரகங்களாக இருக்கிறது, அல்லது உணர்ச்சியை தூண்டக்கூடிய கிரகங்களாக இருக்கிறது, சந்திரனாக இருக்கிறது, அதுவும் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து இல்லீகல் தொடர்பு, சரியா? இல்லீகல் தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். இன்னைக்கு மூச்சு விடாம ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன். வாங்க அடுத்த கேள்வி கேளுங்க.
இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு கிளைண்ட் வராங்க, நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க. அப்போ அதாவது இப்போ ஒரு அன்மேரிட் கேர்ளாக வராங்க, அப்போ நீங்கள் பார்த்தபோது இமீடியட்டாக நீங்கள் அதை பார்ப்பீங்கல்ல. அதாவது வேற ஏதாவது அந்த பாய் ஃப்ரெண்டு அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது இந்த பொண்ணு கருப்பு இருக்கா, இல்லை வேற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் எப்படி, இல்லை யாரோ உங்களுக்கு ஒப்பீனியன் கேட்குறாங்க, இது எப்படி பார்ப்பீங்க சார்? நான் பார்த்துருவேன் சார். எனக்கு தெரிஞ்சிடும். எனக்கு கண்ணுல பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இந்த பெண்ணு இந்த தசை இந்த புத்திலேயே வந்து ஒழுக்கம் கெட்டவளா போயிருப்பா. அதாவது படிக்கும் போதே தப்பு பண்ணிட்டா, அல்லது காலேஜ் போகும்போதே தப்பு பண்ணிட்டாங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடும். ஆனா வந்தவங்ககிட்ட சொல்ல முடியாதுல்ல. சரியா? வந்தவங்ககிட்ட சொல்லலாம். அதைத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இப்ப பொருத்தம் பார்க்க கொண்டு வந்து குடுக்குறாங்க. நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். இது நீங்க வந்து பையன் வீட்டுல இருந்து வந்திருக்கீங்களா, பொண்ணு வீட்டுல வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம். பையன் வீட்டுல தான் இருந்துதான்ப்பா வந்திருக்கிறோம். இந்த பொண்ணு எப்படிப்பட்டவன்னு கேட்டா அந்த பொண்ணை பத்தி அந்த பையன் வீட்லயே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மனசுக்குள்ள ஒரு முடிவு பண்ணி வந்திருப்பாங்க. இந்த நமக்கு பையனுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேது, இந்த பொண்ணு தான் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க, இருந்தாலும் பரவாயில்ல பொருத்தம் பொறுத்து தானே பார்க்கணும்னு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பொண்ணு சரியில்லாத பிள்ளைப்பா, நீ எப்படி கல்யாணம் பண்ண நல்லா இருக்குன்னா அவங்க மனசு உடஞ்சி போயிடும். அந்த பையனுக்கு 35 அந்த வயசு ரூல்ஸ் எல்லாம் ஆயிருக்கும். என்ன சார்? இருங்க. இந்த பையனுக்கு 35 அதான் வயசு ஆயிருக்கும். பொண்ணே கிடைச்சிருக்காது. இவங்க தான் சரி தரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு அப்படிப்பட்டவளா இருந்திருப்பா. அப்படிப்பட்டதை தான் கொண்டு வந்து அங்க இணைக்கணும் இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல அந்த பையன் ஜாதகத்துல ஏதாவது ஒரு தோசை எழுந்திருக்கும். அந்த பையனுக்கு முறைப்படி கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அமைப்பு இருந்திருக்கும். சரியா? இந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு அமைப்பு இருந்திருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல தான் ஆண்டையை கொண்டு போய் சேர்த்து வச்சிருப்பான். சரி, நீங்க பொண்ணை மட்டுமே சொல்றீங்களே, பையன்லாம் எல்லாரும் ஒழுக்கமானவனா? பையன் தப்பு அதான் அதுக்கு பண்ணிருக்க என்ன மாட்டானா? ரூல்ஸ், காமன் விதி ஏதாவது இருக்கு, ரூல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி? நான் தான் ஒரே இதுல சொல்லிட்டேனே, யாருக்கா இருந்தாலும் இந்த பொருந்தும். விதி யாருக்கா இருந்தாலும் சார், பெண் ஆண் அப்படிங்கிறதுல அவன் உடம்பால மட்டும்தான் மாற்றம், ஆன்மாவுக்கு அல்ல. ஜாதகம் எழுதப்படுவது ஆன்மாவுக்காக எழுதப்பட்டது. ஓகேவா? அதனாலதான் திருக்கணிதப்படி இந்த ஜாதகர் ஆனா பெண்ணா என்பது சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன். ஓகேவா சார்? ஆணுக்கு திருமண காலம் இப்படித்தான், இந்த கரகம் தான் இணையும் நான் சொல்லிக் கொடுக்கல உங்களுக்கு. பெண்ணுக்கு இதுதான் திருமண வயது, திருமண காலம், இப்பதான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிக் கொடுக்கல. எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கு. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் படிக்கக்கூடிய படிப்புக்கு சூரியன் புதனுடைய தொடர்பு இப்படி இருக்கணும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் புத்திர வாக்கியத்துக்கு சூரியன் தான் சம்பந்தப்படணும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் புத்திர பாக்கியத்துக்கு 5ஆம் பாவம் தான் சம்பந்தப்படும். எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தானே சொல்றேன். இப்ப நீங்க பெண்களுக்கு தனியா ஒரு விதி விலக்கான்னு கேட்கிறீங்களே, எப்படி சொல்றது? இல்ல, பழைய புக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்ணுக்குன்னு தனியா ஒரு பேஜே போட்டு இருப்பாங்க. பெண் உங்களுக்கு எல்லாம் இப்படி கிரகம் இருந்தா நீங்க எடுக்க வேண்டியது இல்ல. இப்ப பெண்களுக்கு 9ஆம் பாவத்தை தான் பார்க்கணும் இல்லையா? அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஆண்களுக்கு 5ஆம் பாவத்தை பாரு, பெண்களுக்கு 9ஆம் பாவத்தை பாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? சார், கல்விக்கே சொல்லுவாங்களே சார். கல்விக்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவத்தை சொல்லுவாங்களே, என்ன பண்ணுவீங்க? படிப்புக்கே சொல்லுவாங்க. கல்விக்கோ பழைய இந்த உத்தரகால மதத்துல பாத்தீங்கன்னா பெண்ணுக்குன்னு தனியா ஒரு இதே நிறைய போட்டிருக்காங்க. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆன்மா ஒண்ணுதான். அந்த ஆன்மாவுக்கு தான் நம்ம ஜாதகம் பார்க்கிறோம். உடம்புக்கு பார்க்கல. ஆனா உடம்புல இருக்கக்கூடிய அங்கங்களை வச்சு, உருவத்தை வச்சு, தோற்றத்தை வச்சு இவங்க உயரமானவரா, குள்ளமானவரா, சிகப்பானவரா, முகத்துல மச்சம் இருக்குதா, வேற உருவத்துல மச்சம் இருக்குதா, தலையில முடி அதிகமா இருக்குமா, கொடி இருக்குமா, கண்ணாடி போட்டிருப்பானா, போட்டிருக்க மாட்டானா, பல்லு வந்து சிங்கப்பல் மாதிரி இருக்குமா, அல்லது ஓட்டப்பல்லா இருக்குமா, பல்லு விழுந்திருக்குமா, கூண் விழுந்திருக்குமா, எல்லாம் ஊனமானவனா, காது கேட்காதவனா, எல்லா அடையாளமும் இந்த கதைகளை வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்படியே வரிசைப்படுத்திக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்புறம் அங்க இந்த குரூப் நமக்காகப்பட்டதுதான். யாருனாலும் தங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். கிரீஷா இருக்காரா? புரியுதா சார்? பிரசாத் சார் இருக்காரா? இருக்கேன் சார். என்ன சார், புரியுதா? ஓகேவா? ஓகே சார். சார்